கவர்ச்சியாலும் திறமையாலும் இனிமையாக பழகுவதாலும் எல்லோரிடமும் நெருக்கம் கொள்ளும் ஆற்றல் பெற்ற ரிஷபராசி நண்பர்களே, உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் தான் களத்திரக்காரனாவான். மனைவி, வாகனம், வளம் இவற்றுக்கெல்லாம் அதிபதியும் ஆதிக்கமாகிய சுக்கிரனின் அம்சத்தில் பிறந்தவர்கள் நீங்கள். மற்றவர்களால் நீங்கள் அடைந்ததை விட உங்கள் முயற்சியால் உங்கள் உழைப்பால் அடைந்ததே எல்லாமுமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை என்பது உங்கள் அறிவாற்றலை கொண்டதாகவே இருக்கும். ஒவ்வொன்றையும் நீங்களே தெரிந்து கொண்டு உங்கள் செயல்திறனால் அதில் வெற்றி பெற்று உங்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் அடைந்து விடுவீர்கள். எந்த விஷயத்திலும் எப்போதும் அவசரம் காட்டவும் மாட்டீர்கள். எதற்காகவும் ஆத்திரப்படவும் மாட்டீர்கள். எந்த ஒரு செயலில் ஈடுபடுவது என்றாலும் ஒரு முறைக்கு பலமுறை நன்றாக யோசித்து அதன் பிறகே செயலில் இறங்குவீர்கள். உங்களுக்கு இயல்பாகவே மன ஆற்றலும் மன உறுதியும் நெஞ்சழுத்தமும் இருக்கும். கஷ்டத்தையும் பொருட்படுத்த மாட்டீர்கள். சுகத்தையும் பெரிதுபடுத்திக் கொள்ள மாட்டீர்கள். இரண்டையும் சமமாகவே கருதும் மனநிலை பெற்றவர்கள் நீங்கள். நீங்கள் ஈடுபடும் வேளையில் முழுமையாக உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உணவு, தூக்கம் என்பது கூட உங்களுக்கு இரண்டாம் பட்சமாகவே இருக்கும். நீங்கள் உச்சத்தில் இருந்தாலும் ஒரு தொழிலாளியைப் போலவே வேலை செய்வீர்கள். ஆனால் எப்போதும் உங்களுக்கு ஒரு தூண்டுகோல் தேவையாக இருக்கும். சிலவற்றை உங்கள் போட்டியாளர்கள் செய்யும் போது அப்போதே செய்யாமற் போனேமே என்று வருந்துவீர்கள். ஆலோசித்து அடையும் வெற்றியை விட நீங்கள் உழைத்து அடையும் வெற்றியே பெரிதாக இருக்கும். உங்களுக்கு யாராவது ஒருவர் தூண்டுகோலாக இருந்து தூண்டிக் கொண்டிருந்தால் நீங்கள் செய்யும் தொழிலில் முன்னேற்றத்தை அடைவீர்கள். உங்கள் மனதை வீணான வழிகளில் செலுத்த மாட்டீர்கள். உங்களை எவராலும் அவர்களுடைய வழிக்கு திருப்பிவிட முடியாது. திடீர் யோகத்தை விட படிப்படியாக முன்னேற்றம் காணும் நீங்கள் சாதாரண பொருட்களின் மீது அதிக ஆசை வைக்க மாட்டீர்கள். அற்ப விஷயங்களுக்கு அடிமையாக மாட்டீர்கள். உங்கள் வாழ்க்கை நிலை கீழ்மட்டத்தில் இருந்தாலும் ஆடம்பரமான விலை உயர்ந்த மதிப்புடைய பொருட்களையே நீங்கள் உபயோகப்படுத்தும் பொருளாக இருக்கும். உங்களுக்கு இயல்பாகவே போதிய வசதிகள் அமைந்திருக்கும். அமையாவிட்டாலும் அமைந்தே தீரும். பிறர் நம்பும் வகையில் உங்கள் செயல்பாடுகள் இருக்கும். உங்கள் தகுதியை எப்போதும் நிலைநிறுத்த முயல்வீர்கள். உங்கள் நலன் உங்கள் குடும்ப நலன் என்பதில் கண்ணும் கருத்துமாகவே இருப்பீர்கள். அதை பெரிதும் உயர்த்துவதற்காகவே உழைப்பீர்கள். மனித உடலில் உங்கள் ராசி குரல் வளைக்கு சம்பந்தப்பட்டது. எனவே நீங்கள் செயல்புரியும் அளவிற்கு அதிகமாக பேச மாட்டீர்கள். எந்த சுகமாக இருந்தாலும் அதை சுவைப்பதில் ஒரு நிறைவு பெற்றால் மட்டுமே உங்கள் மனம் திருப்தி அடையும். அழகானவற்றில் மீது உங்கள் மனம் மையல் கொள்ளும். அதை அடைந்தாலும் அத்துடன் உங்கள் மனம் நின்று விடாது. வேறு ஒன்று உங்கள் கண்களுக்கு அழகாக தெரிந்தால் அதன் பின்னால் உங்கள் மனம் செல்ல ஆரம்பிக்கும். கடைசியில் கண்டதிலும் கால் வைத்துவிட்டு அனுபவிக்கும் வேதனையை நீங்கள் அடைய வேண்டியிருக்கும் என்பதால் எந்த ஒன்றையும் அடைய நினைக்கும் போதே ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பது நல்லது. பொருள் சேர்ப்பதில் எப்போதுமே உங்களுக்கு ஆர்வமும் ஆசையும் இருக்கும். பொருளாதாரம் வாழ்க்கையின் எதிர்கால தேவை என்றே உங்கள் மனம் சுழலும். நீங்கள் இயற்கையிலேயே பயமற்றவர் என்றாலும் உங்களில் சிலருக்கு அளவிற்கு மீறிய சுயநலத்தாலோ எதிர்காலத்தை பற்றிய பிரமைகளாலோ உள்ளூர ஒரு வித பயமும் பலகீனமும் தோன்றும். உங்கள் உணர்ச்சி வேகங்கள் உங்களுக்கு சாதகமாக வேண்டும் ஒழிய அவை உங்களுக்கோ பாதிப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது. எனவே ஒவ்வொரு செயலிலும் ஆசையிலும் நீங்கள் உஷாராக யோசித்து செயல்பட்டால் மட்டுமே உங்களால் வெற்றியாளராக உலா வர முடியும். நீங்கள் தனிமையாக இருக்கும் நேரங்களில் உங்கள் முன் உள்ள பிரச்சனைகளை அதை எப்படி எதிர்கொள்வது என்றும் உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். எக்காரணம் கொண்டும் உங்கள் பிரச்சனைகளுக்கு மற்றவர்களிடம் நீங்கள் ஆலோசனை கேட்காதீர்கள். எதிர்ப்பாளினரின் வலையில் சிக்கிக் கொள்பவர்கள் நீங்களாகவே இருப்பீர்கள். அதேபோல் எதிர்ப்பாளினரை உங்கள் வலையில் விழவைக்கும் சக்தி பெற்றவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். என்றாலும்
எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு எல்லை என்பது உங்களுக்கு இல்லாமல் போய்விடும். புது புது நட்பு, புது புது சேர்க்கை என்று இருப்பதை விட்டுவிட்டு அடுத்ததை நாடும் மனம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். பொதுவாகவே எதிர்ப்பாளினர் மனதில் சுலபமாக இடம் பிடிக்கக்கூடிய நீங்கள் பல சமயங்களில் உங்களை விரும்பியவரே வெறுக்கும் நிலைக்கு ஆளாகி விடுவீர்கள். காரணம், காதல் விஷயத்திலும் கணக்கு பார்க்கும் உங்கள் வியாபார மூளைதான் அற்பத்தனமான விஷயங்களில் நீங்கள் காட்டும் அக்கறை காதலில் உங்கள் பகைமையை கொள்ள வைத்துவிடும். இயற்கையான உடல்வாகு பெற்றிருந்தாலும் சீக்கிரம் சோர்ந்து விடக்கூடியவர்களாகவும் உடல்நிலை கோளாறுகளால் அவஸ்தைப்படுபவர்களாகவும் இருப்பீர்கள். உங்கள் உடம்பில் கழுத்து, தொண்டை, காதுகள், தாடைகள் போன்றவற்றில் பாதிப்புகளோ, நோய் தொற்றோ, விபத்துக்களால் காயங்களோ ஏற்பட்டு விடாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். தலையிலும் முதுகுத்தண்டிலும் வலிகள் ஏற்படக்கூடும். சில சமயம் அவை அதிக அளவில் வேதனையும் தரக்கூடும். நீங்கள் எந்த ஒன்றையும் நினைத்த மாத்திரத்தில் எட்டிவிட மாட்டீர்கள். படிப்படியாகத்தான் உங்கள் முன்னேற்றம் அமையும். பெரும்பாலும் உங்கள் வாய் சாதுரியமே உங்கள் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தும். அதுவே உங்கள் வளர்ச்சிக்கு வழியாக இருக்கும். உங்கள் உடலையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பதில் உங்களுக்கு நிகர் நீங்கள் மட்டுமே. உங்கள் திட்டங்களை சீர்படுத்தி அதற்கேற்ப செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். உங்களிடம் போட்டியிடுபவர்கள் எப்படியாவது வீழ்த்தி விடுவார்கள். உங்களுக்கு பிடிக்காதவரை அவர் வழியிலேயே சென்று வீழ்த்துவதில் நீங்கள் கில்லாடியாக இருப்பீர்கள். நகை வியாபாரம், பருப்பு வகைகள், தேன், கடலை, சீரகம், புஷ்பராகம், புத்தக வியாபாரத்தில் உங்களுக்கு அதிக அளவில் ஆதாயம் கிடைக்கும். வட்டிக்கடைகள், ஷேர் வியாபாரத்திலும் நீங்கள் ஆதாயம் காண்பீர்கள். உங்களில் பலர் ஆசிரியராகவோ, பத்திரிகை ஆசிரியராகவோ, பதிப்பாளராகவோ, தொகுப்பாளராகவோ, கம்பெனி நிர்வாகத்தில் மூளையாகவோ இருப்பீர்கள். பொதுநலத்தை விட சுயநலமே உங்கள் நோக்கமாக இருக்கும். இவையெல்லாம் ரிஷபராசியில் பிறந்த உங்களின் பொது பலன்களாகும். ஒவ்வொருவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் மற்றும் தசாபுத்தி மாறும். அதனால் பலன்களும் மாறும். என்றாலும் குருவின் இடம்பெயர்ச்சி நிகழும் போதெல்லாம் குருவினால் நமக்கு உண்டாகக்கூடிய நமக்குரிய பொது பலன்களையும் தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுகிறோம். 3ல் இருந்த குரு பகவான் 5/7/2015 முதல் 4ஆம் இடமான கடகத்தில் பிரவேசிக்க இருக்கிறார். ஒரு வருடமாக 3ஆம் வீட்டில் இருந்த தொழிலில் பின்னடைவையும், வேலையில் சிக்கலையும், வருமானத்தில் தடையும், நட்பு வட்டாரத்தில் விரிசலும், முயற்சிகளும் தோல்வியும், மனக்குழப்பத்தை உண்டாக்கி ஊர் சுற்றி திரிந்தவுடன் அவமானத்திற்கு ஆளாக்கி வந்தார் குரு பகவான். இது பற்றி ஒரு பழம்பாடலில் தீதிலாதொரு 3லே துரியோதனன் படை மாண்டதும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. போனது சரி, 4ஆம் இடத்தில் பிரவேசிக்க இருக்கும் குரு பகவான் இக்காலத்திலாவது நன்மை செய்வாரோ என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. உங்கள் கேள்விக்கு அதே பாடலில் பதில் இருக்கிறது. தர்மபுத்திரர் 4லே வனவாசம் போகும்படி ஆனதும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஜென்மராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு சஞ்சரித்த போதுதான் பஞ்சபாண்டவர்களில் மூத்தவரான தர்மர் பாஞ்சாலியுடன் தன் தம்பிகளுடன் அரசாட்சியையும் நாடு நகர்களையும் இழந்து வனவாசம் போனாராம். 4ஆம் இடத்தில் குரு பகவான் அமரும் நிலை குறித்து பொதுவான பலன் இது. குருவை பொறுத்தவரை 3ஆம் இடமும் 4ஆம் இடமும் சரியில்லாத இடங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி என்றால் இந்த வருடமும் சோதனை காலம்தானா, சாதனைகளுக்கு இடம் இல்லையா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. இந்த நேரத்தில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் பலமாக அமைந்திருந்தால், தசாபுக்தி நன்றாக இருந்திருந்தால் இந்த பலனில் நிச்சயம் மாறுதல் இருக்கும். சரி, 4ஆம் வீட்டிற்கு வரும் குரு பகவான் என்னதான் செய்வார்? ஜாதகத்தில் 4ஆம் இடம் சுகஸ்தானம், மாதுருஸ்தானம், வாகனஸ்தானம், வித்யாஸ்தானம் என்பதாகும். இந்த இடத்தை கொண்டு உங்களின் சுக துக்கங்கள், உங்கள் தாயின் நிலை, வாகன யோகம் உள்ளவரா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளலாம். கோச்சாரத்திற்கு 4ல் வரும் குரு பகவான் தேவையில்லாத எண்ணங்களை உருவாக்குவார். நிறைவேறாத செயலில் முயற்சியை உண்டாக்கி மனதில் சஞ்சலத்தையும் அமைதியற்ற நிலையும் உண்டாக்குவார். உடல் நலன் பாதிப்படையக்கூடும் என்பதால் சுகத்தின் மீதான நாட்டமும் போய்விடும். நெருங்கிய உறவினர்களும் நண்பர்களும் கூட பகைவர்களாவார்கள். இல்லையெனில் அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டி வரலாம். அதனால் அவமானத்திற்கு ஆளாக நேரலாம். காரணம், குரு பகவான் எந்த இடத்தில் அமருகிறாரோ
அந்த இடத்திற்கு துர்பலனை, அவர் பார்க்கும் இடங்களுக்கு நற்பலனை வழங்கக்கூடியவர் என்பதுதான். 4ஆம் இடத்தில் அமர்ந்து அந்த இடத்திற்குரிய பலனை துர்பலனாக வழங்கும் குரு பகவான் அங்கிருந்து 5, 7, 9ஆம் பார்வையாக உங்கள் 8ஆம் வீட்டை, 10ஆம் வீட்டையும் 12ஆம் வீட்டை பார்வையை இருக்கிறார் என்பதால் அந்த இடமெல்லாம் சிறப்பாக போகிறது. ஆம், குரு பார்க்க கோடி புண்ணியம் என்ற பழமொழியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் பார்க்கும் இடங்கள் செழிப்பாகும் என்பது விதி. முதலில் தனது 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால் உங்கள் ஆயுள் வளமடையும். தீராத வியாதிகளுக்கு நீங்கள் ஆட்பட்டிருந்தால் அவற்றில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அவமானத்துடன் வாழ்ந்த நிலை மாறும். தோல்விகளையே சந்தித்து வந்த நிலை மாறி வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். தொழிலும் குடும்பமும் நிலை பெறும். இங்கும் அங்கும் என்று அலைந்து திரிந்த நிலை மாறி ஒரே இடத்திலிருந்து வெற்றியடையக்கூடிய நிலை உண்டாகும். அடுத்து தனது 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமாகிய ஜீவஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால் இதுநாள் வரை தேக்கம் அடைந்திருந்த தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் திறமை வெளிப்படும். செயலிலும் வேகமும் விவேகமும் நிறைந்திருக்கும். மனதில் இருந்த குழப்பமும் வேதனையும் தீர்ந்து ஒரு தெளிவான நிலை உண்டாகும். வருமானம் பல வழிகளில் வர ஆரம்பிக்கும். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு அதனால் புகழும் கௌரவமும் உண்டாகும். வாழ்க்கை தரம் உயரும். நல்ல உடையுடனான பளிச்சென்று தோன்றுவீர்கள். ருசியான உணவு நேரத்திற்கு கிடைக்கும். அரசாங்கத்தால் வெகுமதியும் மூத்தோரின் ஆதரவும் கிடைக்கும். அடுத்து 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால் இனி விரயமெல்லாம் சுப விரயமாக போகிறது. ஒரு சிலர் வெளிநாடு பயணமும் மேற்கொள்வீர்கள். கஷ்டங்கள், நஷ்டங்கள், ஏமாற்றங்கள் என்றிருந்த நிலை மாறி இனி அவற்றில் மாற்றங்களை சந்திப்பீர்கள். காணாமல் போன பொருள் திரும்ப வரும். கைவிட்டு போன சொத்து ஒரு சிலருக்கு மீண்டும் கைவசமாகும். மனைவி ஒரு இடம், கணவன் ஒரு இடம் என்று வாழ்ந்த நிலை மாறி இருவரும் மகிழ்ச்சியாகவே வாழும் யோகம் உண்டாகும். யோகத்துடன் எதிர்பாலினால் போகத்தை அனுபவிக்கும் வாய்ப்பும் நிறைந்திருக்கும். விரோதிகள் இருந்த இடம் தெரியாமல் போவார்கள். குழப்பம் இல்லாமல் போவதால் நிம்மதியான உறக்கம் இருக்கும். இவை யாவும் குரு பகவானின் பார்வையால் உங்களுக்கு உண்டாக போகும் பலன்கள். ஒரு கதவு அடைக்கப்படும் போது மறு கதவு திறக்கும் என்பார்கள். குரு பகவான் அவர் அமரும் ஒரு இடத்திற்கு துர்பலனை வழங்கினாலும் அவர் பார்க்கும் 3 இடங்களுக்கு நற்பலனை வழங்கக்கூடியவராக இருக்கிறார். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக 4ஆம் வீட்டிற்கு அவர் பெயர்ச்சியானாலும் 1 வருடம் முழுக்க ஒரே நட்சத்திரத்திலும் அவர் இருக்கப் போவதில்லை. அங்கிருந்தபடியே வேறு நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதுடன் அஸ்தமனம், உதயம், வக்ராதிகதி என்று அவருடைய சஞ்சார நிலை அமையும் போது 4ஆம் வீட்டிற்குரிய துர்பலன்களும் குறைய ஆரம்பிக்கும். பரிகாரம்: காளாஸ்திக்கு ஒரு முறை சென்று ராகு கேது பரிகார பூஜை செய்துவிட்டு ஆலயத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு வாருங்கள். சனிக்கிழமை தோறும் நவகிரகங்களில் இருக்கும் சனி பகவானை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு காக்கைக்கு எள் கலந்த தயிர் சாதம் வழங்கி வாருங்கள்.